மகாநதி சீரியல்ல அப்கமிங்கில என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம காவேரி வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியா இப்படி ஒரு காரியத்த பண்ணுனதுனால, நிச்சயதார்த்தமே நின்னு போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல எல்லாருமே கோவத்துல இருக்கிறாங்க. நம்ம விஜய் இருந்துகிட்டு எல்லாத்துக்கும் நான் பொறுப்பேத்துக்கிறேன். நான் இத வந்து சரி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தன்னோட சித்தப்பா, சித்தி கிட்ட வந்து வாக்கு குடுத்துருக்கிறாப்ல. இப்ப விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவத்துல நம்ம காவேரி கிட்ட போயிட்டு சண்ட போடுறாங்க. நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல, அப்பயும் ஏன் நீ வந்து இப்படி பண்ணுன? அப்படிங்கிற மாதிரி காவேரி கிட்ட சண்டைக்கு போறாப்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எல்லாருமே காவேரி வீட்ட விட்டு வெளியில போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. கண்டிப்பா அது நடக்காதுங்க. மாறா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய், காவேரி இவங்க 2 பேருமே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ வாபஸ் வாங்குவாங்க. ஸோ வாபஸ் வாங்குனா பசுபதி ஆட்டோமேட்டிக்கா ஜெயில்லேருந்து வெளியில வந்துருவாப்ல லாக்கப்ல இருந்து. அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த நிச்சயதார்த்தம், கல்யாணம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் நடக்க போகுது. வெயிட் பண்ணி பாருங்க. எப்படியா இருந்தாலும் ரோகிணி காவேரி பக்கத்துல இருந்தா தானே சீரியல் மூவ் ஆகும். அது மாதிரி தான் கொண்டு போக போறாங்க. வெயிட் பண்ணி பாருங்க.